நம்ம தெருவுல சிலை வச்சிட்டீங்களா? அம்மா இது யாரு சிலை? இவன் ராமகிருஷ்ணனை கொலை பண்ண போறானா? இவன் ராமகிருஷ்ணனை கொலை பண்ண போறானா? இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏண்டி ஏன் இப்படி தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற? இப்படி ஒரு ரவிக்க, இப்படி ஒரு சேலை, இப்படி ஒரு மல்லிகைப்பூ, பிசுபிசுப்பு என்ன? இதுல இருந்து என்னைக்கு மாற போற? பேசாம ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் வாங்கி தரேன், போட்டுக்கிட்டு என் கூட வா. அப்படி உன்னை ஸ்னேக் சாண்டி ஆக்கி காட்டுறேன். அப்படி மாற மாட்டியா? என் கூட வர மாட்டியா? செத்து தொலை. எங்கடா அந்த ராமகிருஷ்ணன்? எங்க அந்த ராமகிருஷ்ணன்? மாமா மச்சான் இந்த வந்துட்டி மாமா. ஏய் யாரா அந்த லூசு? உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாண்ணே, ஊர்ல இருந்து என் மச்சான் ஒருத்தன் ஆட்டோ ஓட்ட வரப்போறான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். ஊர்ல என் பண்ண லொல்லு தாங்காம எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு துரத்தி விட்டான். என்னது தலையில பூ கையில கத்தி என்ன நடந்துச்சு? டெக்னாலஜி மாமா, டெக்னாலஜிக்கு. சாதாரணமா உன்னை வந்து இவங்கள்ட்ட கேட்டா இவங்க 48 கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. இந்த கத்தியை எடுத்து கீழே குத்துனே உன்னை 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டாங்க. எப்படி மாமா என் டெக்னாலஜிக்கு? டேய் தேவையில்லாம மிரட்டா இல்ல அவனை போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மாமா. இந்த நேரத்துலயும் தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு மாமா. இப்ப எப்படி என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. வெயிட் மாமா. தாய்க்குளமே, சித்தப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வரட்டுமா? இங்க பாருடா, உன் மச்சான் என்ன பைத்தியமா? தள்ளுகடா. இதாண்டா பெரிய சாமியோட ஆரம்பம். ஏய் செல் நம்பர் எழுத வேண்டியதான். இவ்வளவு பெருசாவா? எதையுமே பெருசா செய்யறவன் தான்டா பெரிய சாமி. இந்த பெரிய சாமி உள்ள பேரும் இந்த நம்பரும் தேசிய கீத மாதிரி மக்கள் மனசுல சக்குன்னு பதியணும். இந்த ஊர்ல எவனுக்கு ஆட்டோ தேவையோ இந்த நம்பரத்தை கூப்பிடணும். இதுதே பெரிய சாமியோட டெக்னாலஜிக்கு. போன் பண்ணிட்டாரு. போன மாசம் ஹலோ பெரிய சாமி ஸ்பீக்கிங். ஆமா நீங்க யாரு? நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போணும். ஸ்டைல ஆட்டோ ஓட்டுறது நான் ஆமா அதான் ஃபோன் பண்ணேன். வரீங்களா? எங்க? காந்தி தெரு நம்பர் 35. சீக்கிரமா வாங்க. எஸ் கமிங். காந்தி தெரு நம்பர் 35 கரெக்டா வந்துட்டோம். எங்க அந்த அழகான பெண் குரல்? எஸ்கூஸ் மீ பெரியவரே, ஆட்டோ வந்தாச்சு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அது சரி, இந்த வீட்ல இருந்தானே ஆட்டோ வேணும்னு போன் பண்ணி என்னைய வர சொன்னது. நான் யாருக்கும் போன் எல்லாம் பண்ணல. நீங்க போன் பண்ணலையா? ஒரு அழகான பெண் குரல் போன் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னைய வர சொன்னுச்சே. என்னம்மா கால் வலிக்குதா, ஆஸ்பத்திரி போகணும்னு போன் பண்ணியா? ஆமா நான் உன்னை கூட்டு போறேன். யோ போயா, என் பொண்ணு பொறப்புல இருந்து கால் அப்படிதாயா இருக்கு. யோ நீனா ஒரு அப்படாயா? மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. பொண்ணை கூட்டி கொண்டு போய் டாக்டர்ட்ட வைத்தியம் பார்க்கற விட்டு பிறந்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு பெருமையா வேற பேசிக்கிற ஆளு முகரே. நீ வாமா, நான் உன்னை மாமா கூட்டு போறேன். ஐயோ என் பொண்ணை தூக்கிட்டு போ. ஏய் முடிஞ்சாமீங்க. ஆமா நான் இருக்கேன். யோ நிறுத்தியா. என்ன ஸ்டைல் ராசா? எங்க போற? சாண்டுக்கிட்டே போறேன். அட நான் கூட அங்கதையா போறேன். வரட்டா? தாராளமா ஏறிக்க. இந்த பெரிய சாமிக்கு மனசு பெருசு. அனுமதி ஏறிக்க. என்னது? வண்டியில ஏறிக்கன்னு சொன்னம்மா. இந்தாயா. அடிச்சிட்டாடா. மாப்ள எப்படி நீ வைடா. அட வைடா. என்ன சொல்றது வைடா? டேய் அங்க பாருங்கடா, கொஞ்ச நாளாவே இந்த கூத்து நடக்குது. என்னன்னு தெரியல, ஒரே மர்மமா இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சே ஆகணும்டா. ஆமா அண்ணே, விடக்கூடாதுடா. அண்ணா பெரிய சாமி கிளம்புறானே. வாங்கடா அப்புறம். பெரிய சாமி நில்லுடா. டிஸ்கா போய்டானே. என்னாச்சுன்னு? வைத்தி, கொஞ்ச நாளாவே இந்த பெரிய சாமி சரியில்லை. ஏதோ தப்பு நடக்குது. டெய்லி இவன் ஆட்டோல வந்து ஒருத்த பார்சல் வைக்கிறான். அதை எடுத்துட்டு அவன் எங்கேயோ கொண்டு போறான். அது எனக்கு என்னமோ போதை பொருளா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா அது போதை பொருள் தான். சத்தம் போடாதீடா, எல்லாத்துக்கும் இருக்குடா. இந்த கையில காசு, இந்த கையில புத்தகம். இந்தா டேய் தள்ளாதீடா. இந்தா பாத்ரூம் ஒரு கலாட்டா. இந்தா பக்கத்து விட்டு ஐலா. நிறுத்து வைத்தி, அந்த இருக்கான் பாரு. காசு போடா, ஓசில படிக்க பாக்கியோ. டேய் அப்புறம் தள்ளு அப்புறமா வர. விடாத அப்படி. டேய் வைத்தி, அவன் ஆட்டோல சேர்த்து அமுக்கு. விடுங்கடா. என்ன வியாபாரம் பண்ற?
ஏதோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மனால முடிஞ்ச உதவி. மகாபாரதம் ராமாயணம்னு கதை புஸ்தகம் கொடுக்குறேன். புதிய தலைமுறைய இந்த விவரத்தை என்ன தெரிஞ்சு கத்துக்கிற வேணாமா? அதுக்காகத்தான் இதெல்லாம். ராமாயண மகாபாரத்தை எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? கேளுங்கடா, இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறதா, நீங்க படிக்க கூடாது. ஐயோ மாமா அடிக்காத. வேற புக் கொடுங்க. எல்லா பசங்க கிட்ட இருந்து புக்க வாங்குங்க. இவ்வளவு பெரிய சைஸ் ராமாயணத்தை நான் இப்பதான் பாக்குறேன். என்ன இதெல்லாம்? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னடா? அடிங்கடா, அடிங்க, நல்லா அடிங்க. அழகான குரல்ல ஒருத்தி தினம் எனக்கு போன் பண்ணி அங்க வா இங்க வான்னு அலைய வச்சா. நானும் அவளை தேடி தெரு தெருவா அலைஞ்சு, ஆனா இது வரைக்கும் அவளை பார்க்கல. பெட்ரோல் பல்களை கடை வாங்கி பூரா கடைக்காரங்களும் என்னைய கொலை வெறியில தேடிட்டு இருக்காங்க. நான் வேற என்னடா பண்றது சொல்லுங்க. நம்ம அப்பாவை நம்மள படிக்க வச்சாங்க, நாம தான் படிக்கல. நாம கெட்டு போனதுக்கு நாம தான் காரணம். இந்த குழந்தைகளை கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. கொடுங்க. இங்க பார், இத நீயே நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு போய் தீய வச்சு கொளுத்துற. இனிமே இந்த தப்பு நடக்கூடாது. சரி வைத்தி. போய் ஏன் ஆட்டோல ஏறு. இல்ல வைத்தி, ஏன் வண்டியிலே நான் வரேன். வைத்தி சொன்னா கேளுடா. நீ பண்ண கூத்துக்கு உனக்கு கண்ணாடி வர. போ போ. நீங்க வண்டி எடுத்து ஸ்டாண்டுக்கு சரி வாங்க. வைத்தி, அண்ணே வாங்க போலாம். நான் வரேன்ப்பா. நானும் அந்த ஆள் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பெரிய வெள்ளக்காரத்தோட மனசுல நினப்பு. தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா பிடிக்காதாமே. அந்த 12 கொலை நடந்த கோட்டைக்கு அவனை போன் போட்டு வர சொல்லிருக்கேன். இந்நேரத்துக்கு அந்த லூசு பையன் அங்க போய் சேர்ந்திருப்பான். ஆத்தாடி, ஹலோ, என்னம்மா நீ சொன்ன இடத்துக்கு வந்தா இங்க ஆளே நடமாட்டம் இல்லாத இரும்பு கோட்டதே இருக்கு. ஆள் இல்லாத இடத்துல தானே தனியா பார்த்து பேசணும்னு வர சொன்னேன். அப்படியா? அப்ப நீ உள்ளதான் இருக்கியா? ஆமா, உள்ளதான் இருக்கேன். இப்ப உன் பூமுகத்தை பாக்குறதுக்கு நான் உள்ள வரப்போறேன். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. என் குரலை தான் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை என்ன பார்த்து பிடிக்காம போயிட்டா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீ ஏன் என் காதலி, நீ ஏன் என் பொண்டாட்டி, போதுமா? மல்லிப்பூ, பிச்சி பூ, கனகாம்பரம் பூ வேணுமா? பூவே பூவே. அடி பாவி, இத்தனை நாளா எனக்கு போன் பண்ணி என்ன ஏமாத்தி அலைய வச்சது நீந்தானா? அடி குரங்க, இன்னைக்கு என் கையால தாண்டி உனக்கு சாவு. உனக்கு அவ்வளவு தைரியம் தான், உள்ள வாடா. இந்த வாரண்டி நான் கடைக்காரன் ஆக்கிட்டீல. அப்பா, என்ன தகரட்டுக்கு தண்டால விழுகுது? என்னோட பிரச்சனை என்ன, என்கிட்ட மோதுங்கடா. அதை விட்டு என் தம்பியை எவனா கொலை பண்ணுன்னு சொன்னது? டேய் முட்டா பையல, உன் பிரச்சனை வேற, உன் தம்பி பிரச்சனை வேறடா. அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் உசுர எடுத்திருக்கணும். என்ன ரத்த பாசம் குதிக்குதா உனக்கு? டேய் டேய், எங்க கான்ட்ராக்ட்ல இருக்கிற உன் கையெழுத்து தப்புன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறியாமே? ஏன்டா? எங்களுக்கு உன் கையெழுத்து கிடைச்சாச்சு, பணமும் கிடைச்சாச்சு, அப்புறம் எதுக்கு பிரச்சனை? இங்க முடியாது, கோர்ட்ல தான் முடியும். என்ன பிடபிள்யூடி ஆபீசர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு? கவனிங்க. என் தம்பி மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட நான் கொலைகாரனா மாறிடுவேன்டா. அவன் போன் பண்ண பண்ணிட்டான் பாரு. சீக்கிரம் போடு. ஹலோ, என்ன பெரியசாமி, கோட்டை எப்படி இது? சுத்தி பாத்தியா? நல்லா இருக்குதா? அத விடுடி, வைத்தி எங்க? உங்க அண்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்லு. இங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொல்ல போறாங்க. ஐயோ ஆத்தா. ஹலோ ஹலோ பெரியசாமி, ஹலோ ஹலோ. பூந்தவங்கள யாருப்பா? இறங்க இறங்க. யோ, இறங்குறவங்களுக்கு வழிய விடுங்கயா, அப்புறமா ஏறுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? என்னையா ஒரு ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க? பெரியசாமி, யோ பெரியசாமி, எங்க போனதுனால?
ஏங்க நான் பெரிய சாமி இல்லங்க சின்ன சாமி. ஆமா உங்களுக்கு பெரிய சாமி தெரியுமா? யோ தமாசெல்லாம் பண்ணாத. ஆமா என்ன இது புது கோலம்? கைலி சட்டை டவலு. ஏங்க இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது? ஆம்பளை அப்புறம் தான் கைலி சட்டை தான் கட்டுவாங்க. இல்ல உங்கள மாதிரி ரவுக்கையும் சேலையுமா கட்டிக்கிற முடியும்? நான் அத சொல்லலையா, முக்கா பேண்ட் பனியன் நான் அத சொன்னேன். அது எங்க அண்ணன் பெரிய சாமி தாங்க போடு. நான் எப்பவுமே இப்படித்தான். நாங்க 2 பேரும் ஒரே சாடையில இருக்கிறதுனால அப்படி தெரியும். சரி சரி அதெல்லாம் விடு. நம்ம வைத்தியோட அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தயா தெரியும். சொல்லியா சொல்லியா? கையெடு கையெடு. நீ பாட்டுக்கா பாட்டி வடை சுட்டாதையா ஏற்பட்டதை அடிக்கிட்டு போற. நான் எந்த மூர்த்தியும் பார்க்கல, எந்த கொலையும் பார்க்கல. என்னையோ இதனே போன் பண்ணி என்கிட்ட மூர்த்தி கொலை பண்ண போறாங்கன்னு சொன்னேன். அடடடா உன்னோட நம்ம கொடுமையா போச்சு. உன்னையும் தெரியாது மூர்த்தியும் தெரியாது உன் போன் நம்பர் தெரியாது. மூர்த்தி கொலை வழக்குல சாட்சி சொல்லாம தப்பிக்க தான் இந்த மாதிரி வேஷம் போடுறியா? நான் எங்க அண்ணன் பெரிய சாமியை தேடி வந்திருக்கேன். அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மாத்திரம் இல்லப்பா, எல்லாருக்குமே தெரியும். அக்கா நல்லா இருப்பிய. இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். நான் மாத்திரம் சொன்னா நல்லா இருக்காது, ஊரே சேர்ந்து சொன்னதானே நல்லா இருக்கும். நம்ம பெரிய சாமி வார வழியில திருநெல்வேலி மரியாதையான ஊர்னு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தருக்கு வழிகாட்டு இத்தனை பேரா? திருநெல்வேலி தான். ஏன்னா நம்ம கண்ணுல மிளகாத்தூளை தூக்கிட்டு ஓடி போனானே பெரிய சாமி, இப்ப சின்ன சாமின்னு பேரை மாத்திக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்திருக்கான். சும்மா விடலாமா? ஏண்டா பெரிய சாமி மாட்டியா? வாடா. அறிவட்டத்தனமா பேசாதயா. என்னையா ஊருது? நான் பெரிய சாமி இல்லையா சின்ன சாமி? சொன்னா கேளுங்கயா. என்ன கொடுமையாது. ஓடி அந்த வேகத்துல காலை வேற பரட்டி விட்டாங்க. தாமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடியா நல்லா இருப்பேன். என்னையா இது பெட்ரோலியா? டேய் தெரியும்டா, மாச கணக்குல கடனுக்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடுனதும் இல்லாம இப்ப வந்து ஆள் மாறாட்ட வர பண்றியா? விட மாட்டான்டா உன்னை. அடியா நல்ல அடி. பெட்ரோல் விக்கிற விலைவாசியில எங்கிட்ட 50 ரூபாய் புளிஞ்சு வித்துருப்பீரு. இந்த பைக்குள்ளடி. எங்க அண்ணன் அந்த ஊருக்குள்ள நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காயா. எனக்கு பெருமையா இருக்கு. ஆட்டோக்காரனே குறைஞ்ச ரேட்ல பெட்ரோல் தரேன் நில்லு. ஏக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கா அந்த கூடிய தூக்கிட்டு பின்னுக்கவே வரணும்? என் அண்ணன் பட்ட கடை எப்ப தாக்கா கழியும்? இன்னும் ஒரு வருஷம் என் கூட வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எதுக்கா? உன் அண்ணன் பட்ட கடனை யார் அடைக்கிறது? நீதான் காலத்துக்கு அவங்க வேலை செஞ்சு அவங்க கடனை அடைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ உன்னை கொன்னுருவாங்க. படுவாவி. அக்கா நான் ஒண்ணும் சொல்லலக்கா. கூட பிறந்த பாதுக்கா சண்டால போய் இப்படி கூடைய தூக்க வச்சு குத்த வைக்க விட்டு போயிட்டாரு. படுபாவி போய் வாய் மூடு. பல பேசிட்டு இருக்காத நடையா. உங்க ஃப்ரெண்டோட ஆளை யாரும் பார்க்க போலையா? லுக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுபா. பார் வைத்திய பத்தி எங்களுக்கு தெரியும். அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. போய் வேலை பாரு. என்னையா புரியாதரமா பேசுற? ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கு. பெத்த அப்பா அம்மாட்ட ஒத்துக்கிற விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் ஒத்துக்குருவானா? ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனா இருந்தாலும் சரி, பொம்பளை விஷயத்துல பிரச்சனை தான். சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன். அந்த பொண்ணை வைத்தியதே வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அத நான் சொல்லிட்டேன். இப்ப சினிமாவுல உள்ள ஸ்டைலே அதான். கூட இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் பேசி முடியும், கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் ஹீரோ பேசுவாரு. அது மாதிரி கடைசி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கா. அந்த கடைசி ஒரு பஞ்சு டைலாக சொல்லக்கா. என்னடா இது? இந்த கடனையும் சேர்த்து அடைக்க இன்னும் ஒரு மாசம் பூக்கூட நீ தூக்கண்டா. அக்கா